சேரும் சகதியுமாய் வயல் வேலை செய்யும் மனிதர்கள், அரைக்கால் டவுசர் சிறுவர்களின் கூச்சல் கும்மாளம், ஆடு மாடுகளின் சப்தங்கள், ஆடு மாடு சாணங்கள் சிதறி கிடக்கும் குண்டும் குழியுமான மண் சாலைகள், பேப்பர் படிக்க, கதை பேச, புரணி பேச என்று ஒரு டீ கடை என பாரதி ராஜாவின் சினிமாவை ஞாபகப்படுத்தும் கிராமம். இந்த டீ கடையில் டீ குடித்து கிராமத்து மனிதர்களோடு பழகி மண் சாலைகளில் சைக்கிளில் பயணித்து கிராமத்தானாகவே வாழ்ந்து வரும் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 55வது இடம் பிடித்தவர். இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெற்றவர். உலகளாவிய வணிகம் என்றாலே மெட்ரோபாலிட்டன் சிட்டிகளில்தான் நிர்வாக அலுவலகங்கள் இருக்கும். ஆனால் கிராமத்தில் அலுவலகம் வைத்து உலகளாவிய தொழில் செய்பவர். அமெரிக்க சிலிக்கான் வேலையை தமிழக கிராமத்துக்கு கொண்டு வந்தவர். கார்ப்பரேட் என்றாலே கோட், சூட், டை என்பது அடையாளமாக இருக்க, வேட்டி கட்டிய சிஇஓவாக அறியப்படும் தமிழகத்தின் பில்கேட்ஸ் ஸ்ரீதர் வேம்பு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அணைக்கரை அருகே உள்ள சிதம்பரநாதபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டாலும் தனது தாயாரின் கிராமமான உமையாள்புரம் என்னும் கிராமத்தில் 1968 நடுத்தர பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். தன் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிந்ததால் சென்னையில் வளர்ந்தவர். பள்ளி படிப்பை சென்னை மேற்கு மாம்பலம் அஞ்சுகம் பள்ளியில் 9ஆம் வகுப்பு வரை தமிழ்வழியில் படித்தவர். 12ஆம் வகுப்பு வரை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஜெய் கோபால் கரோடியா நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர். படிப்பில் சிறந்து விளங்கியவர் சென்னை IITயில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொறியியல் கல்வி கற்றார். அமெரிக்கா நியூ ஜெர்சியில் உள்ள வின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் 1989ஆம் ஆண்டு மின் பொறியியலில் ஆய்வு படிப்பை முடித்து முனைவர் பட்டம் பெற்றார். அமெரிக்காவில் பிரமிளாவை சந்தித்தவர் 1993இல் திருமணம் செய்து கொண்டார். 24 ஆண்டுகள் அமெரிக்காவில் வசித்தவர் தற்போது தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறையில் வசித்து வருகிறார். மனைவி பிரமிளாவும் தங்களது 24 வயதான ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட மகனும் அமெரிக்காவில் வசிக்கின்றனர். 1994ஆம் ஆண்டு இவர் கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள குவால்காம் நிறுவனத்தில் வயர்லெஸ் இன்ஜினியராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். அந்த சமயத்தில் இந்தியா திரும்பி தனது சகோதரர்களுடன் இணைந்து தொழில் தொடங்க விரும்பினார். இதையடுத்து 1996ஆம் ஆண்டில் சென்னையில் தனது சகோதரருடன் இணைந்து வேம்பு சிஸ்டம்ஸ் என்ற பெயரில் தொடங்கினார். அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிற்கு மிகவும் புதிதான இத்துறையில் மிக வேகமான வளர்ச்சியை கண்டது இவரது வேம்பு சாஃப்ட்வேர். வாடிக்கையாளர்களுக்கு முழு திருப்தியை கொடுத்ததால் மிக குறுகிய காலத்திலேயே அமெரிக்காவின் சிலிக்கான் வேலியில் உள்ள நிறுவனங்களும் மற்ற பன்னாட்டு நிறுவனங்களும் ஸ்ரீதர் வேம்புவின் நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர்களாக மாறின. ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் 300 நிறுவனங்கள் ஸ்ரீதர் வேம்புவின் வாடிக்கையாளர்கள். 2000 ஆண்டிலேயே இந்நிறுவனம் $1 மில்லியன் வர்த்தகம் மேற்கொள்ளும் அளவுக்கு வளர்ந்தது. 2005ஆம் ஆண்டில் இந்நிறுவனம் அட்வன்ட் நெட் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில் சர்வதேச அளவில் மென்பொருள் நிறுவனங்கள் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த பொழுது ஸ்ரீதர் வேம்புவின் நிறுவனம் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பல புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கத் தொடங்கியது. 2009ஆம் ஆண்டில் அட்வன்ட் நெட் நிறுவனம்
ஜோஹோ கார்ப்பரேஷன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஜோஹோ என்றால் ஸ்மால் ஆஃபீஸ், ஹவுஸ் ஆஃபீஸ் என்று பொருள். கொரோனா தொற்று காலகட்டத்தில் உலகம் முடங்கிய போது ஐடி நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செயல்படுத்தியது. ஆனால் ஸ்ரீதர் வேம்புவோ 2009களிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டமிடல்களை தனது நிறுவனத்தில் செயல்படுத்தத் தொடங்கினார். ஜோஹோ நிறுவனம் அசுர வேகத்தில் வளரத் தொடங்கியது. டெக்சாஸ் டெல்வேலியில் 375 ஏக்கரில் ஜோஹோவின் அமெரிக்க அலுவலகம் அமைந்திருக்கிறது. உலகமெங்கும் அலுவலகங்கள் வைத்து செயல்பட்டாலும் ஜோஹோவின் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அலுவலகம் சென்னையில்தான் இருக்கிறது. ஸ்ரீதர் வேம்புவோ மேற்கு தொடர்ச்சி மலையோரம் தென்காசி மாவட்டத்தில் மத்தளம்பாறையில் இருந்துதான் சர்வதேச அளவில் உள்ள எல்லா கிளைகளையும் நிர்வகிக்கிறார். இந்த சின்னஞ்சிறு கிராமத்திலிருந்துதான் உலகமெங்கும் இருக்கும் பல நிறுவனங்களுக்கு மென்பொருட்கள் வடிவமைக்கப்படுகிறது. ஜோஹோ நிறுவனத்திற்கு அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, ஐரோப்பா, சீனா, சிங்கப்பூர் என 180 நாடுகளில் வாடிக்கையாளர்கள் உள்ளனர். தற்போது இந்நிறுவனம் பில்லியன் டாலர்களில் வருவாய் ஈட்டும் வெற்றிகரமான ஒரு நிறுவனமாக இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்துக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் கிளைகள் உள்ளன. சுமார் 12,000 பேருக்கு மேல் உலகம் முழுக்க ஜோஹோ நிறுவனத்தில் பணிபுரிகின்றனர். 4,380 கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டுகிறது. இன்றைய ஐடி இளைஞர்களின் கனவு நிறுவனமாக ஜோஹோ இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய நிறுவனத்தை சர்வதேச தரத்துக்கு வளர்த்து உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் போட்டி போடும் அளவிற்கு உயர்த்தியது ஸ்ரீதர் வேம்புவின் அயராத உழைப்பையும் தொழில் திறனையும் காட்டுகிறது. 2020 நிலவரப்படி உலக பணக்காரர்களை வரிசைப்படுத்தும் ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் பட்டியலில் சர்வதேச அளவில் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 55வது இடம் பிடித்த மிகப்பெரிய பணக்கார இந்தியர் ஸ்ரீதர் வேம்பு. தமிழகத்தின் பொக்கிஷம். தமிழர்களின் மணிமகுடத்தில் மின்னலிடும் வைரக்கல்.